2025ஆம் ஆண்டு குரு பகவானின் பெயர்ச்சியும் வக்ர நிவர்த்தியும் முக்கியமான நிகழ்வா பார்க்கப்படுது. குரு பகவான் சுப கிரகமாக கருதப்படுவதால அவர் தரும் அருளால் கல்வி, செல்வம், குழந்தை பாக்கியம் மற்றும் குடும்ப நலன்கள் மேம்படும். குரு பகவானின் இந்த பெயர்ச்சி எந்தெந்த ராசிகளுக்கு வெற்றியை தரும் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வச்சு பண்ணுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. குரு பெயர்ச்சி மற்றும் வக்ர நிவர்த்தி காலகட்டம் அது எந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு வக்ரம் எப்ப அடைகிறாருன்னா 2024 அக்டோபர் 9ஆம் தேதி குரு வக்ர நிலைக்கு ஏற்கனவே சென்றுட்டாரு. வக்ர நிவர்த்தி ஆகிறது பார்த்தீங்கன்னா 2025 பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. மேலும் 2025 மே மாதம் குரு பகவான் ரிஷப ராசியை விட்டு மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. இந்த குரு பெயர்ச்சியால் எந்தெந்த ராசிக்கு மிகப்பெரிய யோகம் அடிக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முதலில் மேசம் ராசி. வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். ஆரோக்கியம் மேம்படும். அனைத்து முயற்சிகளும் வெற்றி அடையும். அடுத்து மிதுனம். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கல்வி, திருமண வாய்ப்புகள் சாதகமாக அமையும். புதிய வருமான வாய்ப்புகள் உருவாகும். பொருளாதார நிலை ரொம்ப வலுவா இருக்கும். சேமிப்பு அதிகரிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கடகராசி. வருமானம் மற்றும் நன்மைகள் அதிகரிக்கும். பணியிடத்தில் பதவி உயர்வு மற்றும் மரியாதை கிடைக்கும். பங்குச்சந்தை முதலீடுகளில் பெரும் லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து சிம்மம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு திடீர் பண ஆதாயங்கள் ஏற்படும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். தொழிலில் முன்னேற்றமும் நிதிநிலை மேம்பாடும் கிடைக்கும். அடுத்து துலாம் ராசி. ஆன்மீக பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும். குடும்ப மகிழ்ச்சியும் புதிய வருமான வாய்ப்புகளும் கிடைக்கும். உயர் கல்விக்கான வாய்ப்புகள் சாதகமாக அமையும். குரு பகவானின் அருள் பெற பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவானை வணங்கி பசுவுக்கு தீவனம் அளிப்பது குருவின் கிருபையை பெற உதவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.